அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாம் இப்போ முருங்கைக்கீரை சூப்பு தான் பண்ண போகிறோம். அதுக்கு நான் இப்போ கீரையை நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கிறேன். இப்போ இதை நம்ம கொஞ்சமாக மஞ்சள் பொடி சேர்த்து தண்ணியில் அலசி எடுத்துகிட்டு வந்துடலாம். மஞ்சள் பொடி சேர்த்தா தான் தண்ணியில் கழுவ வரும். இப்போ நல்லா மஞ்சள் பொடி சேர்த்து நம்ம கழுவி எடுத்துகிட்டு வந்துடலாம். பாருங்கள், இப்போ நான் கழுவி நல்லா அலசி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இது ஓரமாக இருக்கட்டும். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சுக்கிட்டேன். 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிட்டேன். இப்போ இதில் நாம் வெங்காயம் சேர்த்துடலாம். நான் சின்ன வெங்காயம் சேர்த்துருக்கிறேன். சின்ன வெங்காயம் சேர்த்தா தான் நல்லாயிருக்கும், ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். வெங்காயம் சேர்த்துட்டேன். இப்போ இது கூட 2 பல் பூண்டு தட்டி சேர்த்துக்கிட்டேன். 2 காஞ்ச மிளகா சேர்த்துக்கிட்டேன். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு வதங்கினதுக்கப்புறமா 2 டம்ளர் தண்ணி சேர்த்தாச்சு. இப்போ இது நல்லா கொதித்து வரட்டும். இப்போ தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு பாருங்கள். இப்போ இதில் நம்ம கழுவி வச்சிருக்கிற கீரையை இதில் சேர்த்துடலாம். நல்லா தண்ணியை வடிச்சிட்டு இதில் சேர்த்துடலாம். இப்போ கீரையும் சேர்த்தாச்சு. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். கலந்து விட்டுட்டு இது கொதிக்க வச்சிடலாம். இப்போ கீரை நல்லா வேகட்டும். கீரையை ரொம்ப நேரம் வேக வைக்கக்கூடாது, கசந்து போயிடும். இப்போ நல்லா கொதிச்சிருச்சு பாருங்கள். இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான். இப்போ இறக்கி வச்சு நம்ம உப்பு சேர்த்துடலாம். கடைசியில் தான் நம்ம உப்பு சேர்க்கணும். இப்போ கீரைக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். அவ்வளோதான். இரும்பு சத்து நிறைந்த நல்ல சத்தான முருங்கைக்கீரை சூப் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள்.